இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள், 2 இந்த படம் எல்சியூவில் இருக்குது, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். போலீஸால மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸால தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் கைதி இன்னைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள் பட்டியலில் முக்கியமானவர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். 2017 தான் முதல் படம், 2023 5வது படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதுவும் தளபதி விஜய் அண்ணா அவர்களை வச்சு. இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் அண்ணா தனது கதை மேலே வச்ச நம்பிக்கையும் அவரோட டைரக்ஷனில் அவரோட மேக்கிங் ஸ்டைலும் தான். அவரோட முதல் படமான மாநகரம் ரிலீஸ் ஆக எடுத்துக்கிட்ட காலகட்டம் 4 வருஷம். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆச்சு. 2013 ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கதை 2017 தான் ஒரு படமாகவே வெளியே வருது. அந்த 4 வருஷத்தில் லோகேஷ் கனகராஜ் அனுபவித்த மனவேதனை ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும். 4 வருஷமாக தன்னோட கதை மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் மேக்கிங் ஸ்டைலெல்லாம் வேற லெவலில் விளையாடி இருப்பார் லோகி அவர்கள். இதை வெறும் பணத்துக்காக மட்டும் பண்ணுற மாதிரி தெரியல. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் விக்ரம் படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவார், 27 வருஷமாச்சு இந்த இடத்த உருவாக்க, யாரோ அப்பனோ பாட்டனோ தூக்கி கொடுத்ததில்லை அப்படின்னு. இந்த டைலாக் லோகேஷ் கனகராஜ் அவரோட சொந்த வாழ்க்கையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சக்ஸஸ் ட்ராவலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லோகேஷ் அண்டு எல்சிஓ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸில் உள்ள கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஊரில் 1986ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி தான் நம்ம லோகேஷ் அவர்கள் பிறந்திருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே, அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போலேருந்தே கதை சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட்லைனில் கால் பண்ணி கதை கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு கதை சொல்கிறதுல ஒரு டேலண்டட் பெர்சன்னே சொல்லலாம். அந்த காலத்துலலாம் விசிஆரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் படம் பார்ப்பாங்க. அப்போது 3 படத்தை தான் திரும்ப வாடகைக்கு எடுத்துகிட்டு போட்டு பார்ப்பாராம். அது என்னென்ன படம்னா சத்யா, விக்ரம், டிக் டிக் டிக், இந்த 3 படத்தை தான் அடிக்கடி பார்ப்பாராம். இது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடைக்காரரை டென்ஷனாக்க அவர் லோகேஷை கூப்பிட்டு, இந்தாடா இந்த 3 கேஸ்ட்டையும் நீயே வச்சுக்கடா, வேறு ஏதாவது கேஸ்ட்டு வேணும்னாலும் இப்போவே வாங்கிட்டு போயிடா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேஸ்ட் எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாராம். அந்த அளவுக்கு சினிமா மேலே ஒரு கிரேசியாகவே இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே அவர் கதை சொல்கிற விதம், சினிமாவில் உள்ள ஆர்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு அப்போ தோணலை. அவருக்கு 20 வயசு ஆகிறப்ப தான் அவருக்கு நம்ம ஒரு டைரக்டர் ஆகலாமே அப்படின்னு தோணிருக்கு. ஆனால் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம், இப்போது நம்மளால் டைரக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு MBA முடிச்சுட்டு பேங்க் வேலையிலையும் சேர்ந்துடுறாரு. காலையில் 9 மணிக்கு போனால் ஈவினிங் 4 மணிக்கு வர்ற வேலை. அப்படியே கட் பண்ணால் 4 வருஷம் போயிடுது. ஆனால் இந்த வேலைக்கு நம்ம தப்பாக உட்காந்துட்டோமோ அப்படின்னு லோகேஷ் அவர்களுக்கு உறுத்திட்டே இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு தான் கதை நல்லா சொல்ல வருதே, நமக்கு டைரக்ஷனும் ரொம்ப பேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டை சினிமா பக்கம் திருப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனசில் திரும்ப ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பேஷன் லைஃப்பை நோக்கியும் நம்ம ட்ராவல் பண்ணணும், அதே சமயம் நம்மளோட கெரியர் லைஃப்பும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் சினிமா ஃபீல்டு பக்கம் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகேடா நீ பண்ணு, உன்னால் முடியும், உனக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அவரோட பேங்க் மேனேஜர் ஒரு படி மேலே போய் ஒரு 3000 - 4000 வரைக்கும் பணத்தை அவர் கையில் கொடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கோ, நீ சினிமாவில் பெரிய ஆளாக வருவியா வரல மாட்டியா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ பெரிய ஆளாக வரணும், உன்னால் முடியும், உனக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக வேலை செய்கிறாரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மட்டும் தனக்காக வேலை செய்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த டைமில் தான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய இயக்குநர்கள் வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஏன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்லையே அவருக்கு மேரேஜும் ஆயிடுது. அப்படியே பேங்க் வேலையும் பார்த்துக்கிட்டே அச்சம் தவிர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் எடுத்து முடிக்கிறாரு. எடுத்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கும் அனுப்புகிறாரு. அது அங்கே டைட்டிலும் வின் பண்ணிடுது. திறமை இங்கே நிறையா இருக்குது, ஆனால் அந்த திறமைக்கு ஆதரவு தர அங்கீகாரம்
கம்மி தான். அந்த காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். லோகேஷ் கனகராஜை பார்த்து உன்னோட மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த அவார்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய காப்பிரைட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன ஆட்ஸ்லாம் பண்ணுறாரு. அதன் மூலமாக அவரோட மேக்கிங் ஸ்டைலை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் களம் அப்படின்னு இன்னொரு ஷார்ட் ஃபிலிமும் பண்ணுறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்த எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் அவரோட மேக்கிங் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. பாராட்ட மட்டும்தான் செய்கிறாங்க, ஆனால் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கேட்டால் யாருமே தரமாட்டுறாங்க. 3 மாதம் 40-50 தடவை மாநகரம் கதையை நிறைய டைரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. என்னடா கதை இது அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே அவர் கதையை தூக்கி போட்டவங்களும் இருக்காங்க. நீ எல்லாம் எதுக்குடா படம் பண்ண வர்ற, பேசாமல் பேங்க் வேலைக்கே திரும்ப போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அங்கே எங்கன்னு அலைஞ்சு கடைசியாக டைரக்டர் எஸ்ஆர் பிரபுக்கு கதை பிடிச்சி போய் அவர் தான் படம் பண்ண ஒத்துக்கிறாரு. எப்படி வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா? இதாங்க, நம்ம செய்கிற வேலையை தெளிவாக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வேண்டியதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர் தாங்க. அதாவது மற்ற டேரக்டர் எல்லாம் கதையை ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இவர் எப்போவுமே கதையோட எண்டிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாராம். அதாவது விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு தான் கதை எழுதவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி தான் அவர் எடுத்த ஒவ்வொரு படமும் கிளைமேக்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாராம். மாநகரம் படத்தோட கதையை 2013 ரிஜிஸ்டரும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஓகே சொல்லி படத்துக்கு பூஜை எல்லாம் போடுறாங்க. 2013 கதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2014 ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க. 2015 ஷூட்டிங் போகிறாங்க. 2016 படத்தோட ஃபஸ்ட்டு காப்பியை ரெடி பண்ணுறாங்க. கடைசியாக 2017 தான் படமே ரிலீஸ் ஆகுது. கோடி பேர் இருக்கானுங்கன்னா பேர் நடு ரோட்டில் போட்டு ஒருத்தனை அடித்தா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். நாம கேட்டு படத்தை பார்த்துட்டு வந்த எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்ல தேட்டரில் கூட்டம் வர ஆரம்பிக்குது. எல்லா டைரக்டரும் அவரை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நடிகர்களும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ரீசனும் அந்த படத்தில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த படம் 4 கோணங்கள், 3 பிரச்சனைகள், 2 காதல், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளியர் கட்டாகவே விளையாடிருப்பார் லோகி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தன்னோட முதல் படமான மாநகரம் படத்தை எடுத்திருப்பார். மாநகரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் அடுத்ததாக கமிட்டான படம் கைதி அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆனால் அதுதான் இல்லை. அவர் 2வதாக கமிட்டான படம் சூர்யா சார் கூட தான். இரும்பு கை மாயாவி அப்படின்னு ஒரு படம் கமிட் ஆகி அதற்கான ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் ஏதோ சில காரணங்களால் லோகேஷால் கண்டினியூ பண்ண முடியாமல் போனதால் அதை பாதியிலே ட்ராப் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் வழக்கம் போல் லோகேஷ் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போது பேப்பரில் இருக்க ஒரு செய்தி அவரோட மனசை கவருது. அந்த செய்தியில் தான் நாம் பிரம்மாண்டமாக வியந்து பார்த்த கைதியோட கதை ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. 10 வருஷமா அவன் குழந்தைய அவன் பார்த்ததுக்கு. அந்த கதையை போயிட்டு கார்த்தி சார்ட்டையும் சொல்கிறாரு. அவருக்கும் கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் இப்போ படம் பண்ணிட்டு இருக்கேன், படத்தை முடிச்சுட்டு வர்றேன், நம்ம பண்ணலாம்னு சொல்கிறாரு. சரின்னு லோகேஷும் சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில தான் விஜய் சேதுபதியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது. அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லோகேஷ் சொல்கிறாரு, இது மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை கார்த்தி சார்ட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன், அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே கதையை சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியும் கதை கேட்க லோகி கதையை சொல்கிறாரு. கதையை கேட்டதும் ரொம்பவே பிடிச்சி போன விஜய் சேதுபதி, நீ கார்த்திகிட்ட கேளு, அவர் பிஸியாக இருந்தால் இந்த படத்தை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கார்த்தி, லேட்டே வேணாம், உடனே படம் பண்ணுறோம், ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. படத்தை பார்த்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கைதியும் விஜய் அண்ணாவோட பிகில் படமும் தீபாவளிக்கு ஒன்றா தான் ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்த மக்கள் எல்லாம் பிகிலை விட கைதி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அதை கேட்ட தளபதி ரசிகர்கள் அப்போ கோவப்படவே இல்லை. ஏன்னா அவரோட அடுத்த படம் தன்னோட 3வது படமே விஜய்க்கு, அதுலேயும் விஜய் சேதுபதி வில்லன் இப்படின்னு அப்டேட் வர வர கோடம்பாக்கமே படபடத்து போகுது. மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது. அதில் கமல் அவர்கள் 2 கன்னை வச்சுட்டு பவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு.
லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கமல் சார் நடிப்பில் வெளிவந்த சத்யா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு லோகேஷ் அவர்களும் போயிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல. என்னோட தலைவன் படத்துக்கு எனக்கே டிக்கெட் இல்லைன்னு எப்படிடா சொல்லலாம்னு தியேட்டருக்காரங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்காராம் நம்ம லோகி. அப்பேற்பட்ட லோகேஷ் தன்னோட தலைவனை வச்சே படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அவரோட கனவுல கூட நினச்சி பார்க்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. ஒரு முகமூடியை காட்டுறோம்னா இன்னொரு முகமூடி போட்டவனால தான் முடியும். அவர் நினைச்சதை விட படம் வேற லெவலில் வெற்றி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். லோகேஷ் அவர்கள் எப்பவுமே ஒன்றை மனசில் நினச்சி பாரான். அது என்ன அப்படின்னா, நம்ம படம் வெற்றியும் அடையலாம் தோல்வியும் அடையலாம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெற்றி படமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். ஏன்னா ஒருவேளை படம் தோல்வி அடைஞ்சிட்டா அது தன்னை மட்டும் பாதிக்காது, தன்னோட 21 அசிஸ்டண்ட்டையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் லோகேஷ். பேங்க் வேலை இல்லைனாலும் நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு என் தோலை தட்டி என் கூட நின்று என் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே ஒவ்வொரு படத்தையும் கவனமாக தெளிவாக பார்த்து தான் செதுக்குவாராம். அதுதான் அவர் இவ்வளோ குறுகிய காலத்திலேயே இவ்வளோ பெரிய வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு காரணம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி 4000 ரூபாய் கொடுத்தாருல்ல அந்த பேங்க் மேனேஜர், அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் தன்னோட ஒவ்வொரு படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாராம். வேற லெவலில் விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் 2வது முறையாக விஜய் அண்ணா கூட கமிட் ஆகுறாரு. அதுதான் தமிழ்நாடே கொண்டாடின You have a clean shot. என்ன பண்ணுவேன்? லியோ படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்லாம் தெறிக்க விட்டுச்சுன்னே சொல்லலாம். லியோ வெற்றியை தொடர்ந்து இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தலைவர் 171 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு லோகி. அது மட்டும் இல்லாமல் கைதி, விக்ரம் படத்தோட 2ஆம் பாகங்கள், ரோலெக்ஸ் அப்படின்னு வரிசையாக இவரோட LCUவில் பார்ட் 2 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம தலைவரோட 171 கூட LCUக்குள்ளே இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வெளியான முதல் படமான மாநகரம் படத்துக்கு அவரோட சேலரி 5 லட்சம், கைதி படத்துக்கு 50 லட்சம், அடுத்ததாக வந்த மாஸ்டருக்கு 3 கோடி, விக்ரம் படத்துக்கு 8 கோடி, கடைசியாக டைரக்ட் பண்ண லியோக்கு 16 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கியிருக்காராம் நம்ம லோகி. 5 வருஷத்தில் இவருக்கு 16 கோடி சம்பளமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். 2013 2017 வரைக்கும் மாநகரம் படம் ஒர்க் அவுட் ஆகும்னு மனசுக்குள்ள ஒரு வெறி, அந்த வெறி இருந்ததுனால தான் அவரால் இவ்வளவு தூரம் இவ்வளோ குறுகிய காலகட்டத்திலேயே வர முடிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு அவரோட உழைப்பை சரியாகவே தந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட படங்களில் பழைய பாடல்களை புகுத்தி அந்த பாடல்களுக்கெல்லாம் மறு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவர் 2013 2023 வரைக்கும் 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ நமக்கும் இந்த மாதிரி எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலும் அதை கஷ்டமாக பார்க்காம ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.